ஒரு ஆக்சிடென்ட்ல திடீர்னு உங்களுக்கு பல் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு நீங்க காஃபி பவுடரோ இல்ல டூத் பவுடரோ யூஸ் பண்ணக்கூடிய ஓல்டு ஜெனரேஷனா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஐ அம் டாக்டர் சக்தி ஃப்ரம் டாக்டர் நீம்ஸ் டென்டிஸ்ட்ரி. அடல்ட்ஸ்க்கு ஆக்சிடென்ட்ல பல்லு கீழே விழுந்துருச்சுன்னா அந்த பல்லையே திரும்ப நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேச்சுரல் டூத்தை ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பட் ரிமெம்பர் ஒன் திங், உங்ககிட்ட இருக்கக்கூடியது வெறும் 60 மினிட்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ள நீங்க உங்க பல்ல காப்பாத்திக்கிட்டாதான் அதே பல்ல திரும்ப வச்சுக்க முடியும். சோ நான் சொல்லக்கூடிய இந்த 3 கோல்டன் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் நம்பர் 1, டச் த கிரவுன். அதாவது கீழே விழுந்த பல்ல நீங்க எடுக்கும் போது பல்லோட தலை பகுதியை மட்டும்தான் தொடணும். அதுல இருக்கக்கூடிய வேர் பகுதியை என்னைக்குமே அதை நீங்க தொடக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 2, சப்போஸ் அதுல ரொம்ப ஏதாவது அழுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரன்னிங் வாட்டர்ல 1 to 2 செகண்ட்ஸ் மட்டும் தான் காமிக்கணும், அதுக்கு மேல காமிக்க கூடாது. Third, we should preserve the life of a tooth. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளுடைய டூத்ல இருக்கக்கூடிய PDL செல்ஸ் வயபிளா இருக்கணும். அப்பதான் ரீஇம்ப்ளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுடைய டூத் சக்சஸ் ரேட்டுக்கு வரும். அதாவது மறுபடியும் விழாம அதே இடத்துல சாக்கெட்ல இருக்கும். இதுக்கான மோஸ்ட் ஐடியல் ஆப்ஷன் ஃபார் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் HBSS சொல்லுவோம், ஹேங்ஸ் பேலன்ஸ்டு சால்ட் சொல்யூஷன். பட் இது ஈஸியா அவைலபிளா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் போகணும் அப்படின்னா செகண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கூல் மில்க். அதாவது நல்ல பால் சில்லுன்னு இருக்கிறத பால்ல வச்சு நம்ம டென்டிஸ்ட் கிட்ட எடுத்துட்டு போகலாம். தேர்ட், பேஷண்டோட சலைவா. அதாவது உங்களுடைய சைட்ல பக்கல் வெஸ்டிபிள்னு சொல்லுவோம், சலைவாலேயே போட்டுமே பல்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். அதுவும் இல்ல அப்படின்னா நார்மல் சலைன் கிடைச்சாலும் அதுலயும் எடுத்துட்டு போகலாம். பட் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணியில மட்டும் போட்டு எடுத்துட்டு போகவே கூடாது. தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அந்த PDL செல்ஸ் எதுவுமே வயபிளா இருக்காது. ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால அதே டூத்தை வச்சுக்க முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டாக்டர் நீம்ஸ் டென்டிஸ்ட்ரி பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.